சைனஸ் தலைவலி அவ்வளோ கடுமையான தலைவலி. ஆமா, பயங்கரமா வலிக்கும். அது முன்னாடி வந்து ரொம்ப அதில் பெண்களுக்கு நிறைய கூந்தல் இருக்கிற பெண்களாக இருந்தால் அந்த ஈரம் சரியாக போகாது. தலையில் என்ன பண்ண அவசர அவசரம் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு தலையை குளிச்சுவிட்டு தலையை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு துணியை போட்டு முடிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கொண்டையிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். கமிட்டட் லேடிஸ். இப்போ இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி விடுறாங்க ட்ரையரில் வச்சு. இருந்தாலும் இந்த சைனஸ் பாக்கெட்டில் நீர் தேங்கி விட்டால் அது வீக்கம் அடைகிறது. அதுக்கு பேர் சைனசைட்டிஸ். இட்டிஸ்னா வீக்கம், சைனசைட்டிஸ்னு பேர். இப்போ இந்த தலைவலிக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சுலபமான தைலம் தயாரிக்கிற முறை சொல்லி எல்லாரும் வீட்டில் தயாரித்து அதை பயன்படுத்தலாம். ஒன்று, கருஞ்செம்பை என்று ஒரு மலர் இருக்கிறது. செம்பை போல கருஞ்செம்பை. ஆரைக்கீரை என்று ஒரு கீரை இருக்கிறது. அடுத்தது நொச்சி, கருநொச்சி. நொச்சியிலே கருநொச்சி என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமானது குப்பை மேனி. பெரும் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. குப்பை மேனி. குப்பை மேனி அதாவது இந்த மேனி குப்பை ஆகிட்டா, இந்த உடல் குப்பை ஆகிட்டா அதை சிறப்புற செய்யுமா குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 மூலிகைகளை சொன்னேன். ஒன்று வந்து கருஞ்செம்பை, இன்னொன்று ஆரைக்கீரை, இன்னொன்று சுக்கு, கருஞ்சீரகம். சுக்கு கருஞ்சீரகம். அதனோடு கூட சில நேரங்களில் நாங்கள் என்ன சேர்ப்போம்னு சொன்னால் தும்பை இலையை சேர்ப்போம். இந்த இலைகளை கொண்டு வந்து சம அளவில் இடித்து சாறு எடுத்துக்கொண்டு ஒரு 100 மில்லி எண்ணெய் இருந்ததுனாக்கா 1 ounce இந்த சாறு இருந்தால் போதும். இது எவ்வளோ சம அளவில் இந்த கீரைகளை எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது. சுக்கையும் நசுக்கையில் போட்டுற வேண்டியது.